ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெட்னஸ்டே பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி என்னென்னு பார்க்கலாமா? கார தோசை தான். அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாமா? 100 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு, 50 கிராம் கடலைப்பருப்பு, இது கூடவே இட்லி அரிசி 300 கிராம் எடுத்துக்கோங்க. இதை 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க, 2 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு. இப்போ நம்ம காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகாய் ஒரு 10லேருந்து 15 எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு, தேவையான அளவுக்கு உப்பு, இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. இது கூடவே நம்ம ஊற வச்சுருந்தோம்ல அந்த பருப்பு அண்ட் அரிசி, அதையும் சேர்த்து நம்ம இட்லி மாவு அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாமா? ஒரு வாணலில் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இந்த மாவில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச வெங்காயம் அண்ட் கருவேப்பிலை, கொத்தமல்லி இதை சேர்த்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. கார தோசை மாவு இந்த அளவில் தான் இருக்கணும். இப்போது தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறமா இதே மாதிரி தோசை ஊற்றிட்டு கொஞ்சமாக எண்ணெயோ இல்லை நெய்யோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா செவந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு இன்னொரு பக்கமாக செவந்துருச்சுன்னா நம்ம தோசை ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சைடிஷாக சாம்பார் அண்ட் கார சட்னி. ஸோ கார சட்னி நான் ஆல்ரெடி என்னுடைய சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க்கையும் நான் இதில் கொடுக்குறேன். நீங்கள் ரெண்டுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். டாடா பாய்.